அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது, நம் வீட்டில் உள்ள திருமணம் மற்றும் திருமணமாகாத பெண்கள் வீட்டின் முன் கோலம் போடுவதற்கு முன்னால் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை பற்றி இந்த காணொலியில் பகிர்ந்து உள்ளோம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கோலம் போடுவதற்கு முன்னால் திருமணமான பெண்கள் அதிகாலையில் எழுந்தவுடன் தம் கணவர் அவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற வேண்டும். இதற்கு காரணம், சிவபெருமானின் காலில் எப்பொழுதுமே பார்வதி தேவி அவர்கள் ஆசி வாங்குவார்கள். அதுபோல இந்த பார்வதி தேவியின் அம்சங்கள் நம் வீட்டு பெண்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செயல்முறை. மேலும் தங்கள் வீடுகளில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளை காலை 6 மணிக்கு வெளியே அழைத்து வந்து அவர்களை கிழக்கு பக்கம் பார்க்க சொல்லி இந்த கரங்களை மேல் நோக்கி இறைவனை வணங்க செய்ய வேண்டும். இதற்கு காரணம், சூரியன் வருவதற்கு முன்னால் நமக்காக நம் பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களின் அழைப்பை ஏற்று நாம் வேகமாக முன்னெடுத்து செல்வோம் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு முறையாக இந்த மேலே கைகூப்பி வணங்கும் முறை உள்ளது. இதனால் தம் வீட்டில் உள்ள குழந்தைகளின் கல்வித்திறன் பெருகும். சூரியன் அவர்களின் ஆசீர்வாதம் நம் வீட்டு குழந்தைகளுக்கு கிடைக்கும் என்பதாகும். வீட்டில் உள்ள பெண்கள் காலையில் நீண்ட நேரம் தூங்கக்கூடாது. அதிகாலையில் எழுந்து நன்றாக குளித்துவிட்டு வீட்டின் முன்புறத்தில் உள்ள துளசி மடத்தை 3 முறை சுற்றி வர வேண்டும். மேலும் அங்கு இருக்கும் பூஜை அறையில் நமது குல தெய்வத்தினை வழிபாடு செய்து மகாலட்சுமி தேவியின் திருவுருவ படத்திற்கு விளக்கு ஒன்றை ஏற்ற வேண்டும். அடுத்ததாக, சூரியன் உதிப்பதற்கு முன்னால் சீக்கிரம் வெளியில் வந்து குப்பைகளாக இருக்கும் வாசலை நன்கு பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டும். இந்த வாசலை பெருக்கும்போது பசு சாணத்தில் அல்லது நல்ல நீரில் வாசலை நன்கு தெளித்து பெருக்க வேண்டும். இவ்வாறு நாம் பெருக்கும்போது பசு சாணத்தில் உள்ள லட்சுமி தேவியின் வருகை நம் வீட்டின் தொடக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கும். நீங்கள் சாதாரண தண்ணீரில் வாசல் பெருக்கலாம் என்று நினைக்கும்போது அதில் நம் வீட்டில் உள்ள மஞ்சத்தூளை நன்கு கரைத்து தெளித்து வாசல் பெருக்க வேண்டும். மஞ்சத்தூளானது பெருக்கும்போது ஒரு கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது. இதனால் வீட்டில் நோய் தொற்று ஏற்படுவதை தடுக்கலாம். மேலும் அதிகாலையில் கோலம் இடுவதற்கு முன்னால் தாம்பத்திய உறவு போன்ற நிகழ்வுகளில் ஈடுபட்டு பின்னர் வந்து கோலம் போடக்கூடாது. அப்படி நாம் செய்யும்போது அன்றைக்கு நாள் தவறான நாளாக அமைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அமைந்துவிடும். எனவே தாம்பத்திய உறவுகளை கோலமிடுவதற்கு முன் எந்த ஒரு நிகழ்வுகளிலும் ஈடுபட வேண்டாம். உங்கள் வீட்டில் நீங்கள் கோலமிடுவதால் உங்கள் வீட்டில் கெட்ட ஆவிகள் நுழைவது அந்த கோலம் தடுக்கிறது. சில வீடுகளில் வேலை செய்வதற்கு வேலையாட்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கும் வீடுகளில் வேலையாட்களை இந்த கோலம் போடுவதில் பயன்படுத்த வேண்டாம். அந்த வீட்டுக்கு உரிமையாளர் யாரோ அந்த பெண் மட்டுமே இறைவனை மனதார நினைத்து கோலமிடுதல் வேண்டும். மேலும் கோலமிடும்போது வசதி படைத்தவர்களாக இருந்தால் பச்சரிசி மாவில் கோலமிட்டு தினசரி செய்து வர வேண்டும். இவ்வாறு செய்து வரும்போது அங்கு இருக்கின்ற எறும்பு போன்ற உயிர்களுக்கு நாம் உணவளிக்கும் ஒரு தர்மமான செய்வதற்கான இறைவன் நம் மீது அன்பு கொள்வார்கள். மேலும் அமாவாசை மற்றும் வீட்டில் உள்ள நபர்கள் யாராவது இறந்திருந்து அவர்களுக்கு திவசம் இருக்கின்ற நாளாக இருந்தால் கண்டிப்பாக அன்றைக்கு வாசலில் முன் கோலமிட வேண்டாம். அன்றைக்கு தவிர்த்து விடுவது நல்லது. அதாவது கோலம் போடுவதை தவிர்த்து விட வேண்டும். நீங்கள் கோலம் போடும்போது உங்களுக்கு தெற்கு புறமாக தெற்கு பார்த்து என்றும் கோலம் போடவே கூடாது. மேலும் நீங்கள் போடும் கோலத்தின் கோடானது தெற்கில் முடியவே கூடாது. மேலும் கோலமிடும்போது உங்கள் வீட்டில் நடக்கின்ற அல்லது நீங்கள் செய்கின்ற ஒரு நல்ல சுப காரியங்களுக்கு ஒரு கோடு மட்டும் போட்டு கோலம் போடக்கூடாது. நீங்கள் செல்லும் சுப காரியங்களுக்கு விரட்டி கோடு போட்டு கோலம் போடக்கூடாது. மேலும் பெண்கள் அதிகாலையில் குளித்தபோது தன் தலை வழிந்து ஓடுகின்ற நீரை கோலத்தின் மீது படுமாறு செய்யக்கூடாது. அவ்வாறு நாம் அந்த நீரை கோலத்தின் மீது படுவதாக விட்டால் அந்த கோலம் எப்படி அழிகிறதோ அதுபோல நம்முடைய செயல்கள் தினந்தோறும் தவறான பாதைக்கு செல்லும். அதுபோன்ற பெண்கள் ஈடுபட வேண்டாம். அந்த செயலில் பெண்கள் ஈடுபட வேண்டாம். கோலம் போடுவதாக இருந்தால் அந்த கோலத்தையும் அனைத்தையும் முழுமையாக போட்டு விடுங்கள். மையப்பகுதியில் உங்களுக்கு தாமரை மலர் அருகில் இருந்தாலும் தாமரை மலர் ஒன்று வைக்கவும். அந்த தாமரை மலரில் இறைவி குடியிருக்கிறார்கள்.
நீங்கள் போடும் கோலங்களில் வண்ணங்கள் நிறைய நிரப்பப்பட்டால் உங்களது பார்வைக்கு எப்படி அது அழகாக தோற்றமளிக்கிறது. அந்த கோலம் அந்த வேளையில் அதுபோல அந்த நாள் மிகவும் ஒரு வண்ணமயமான நாளாக அழகாக உங்களை கடந்து செல்லும். மேலும் உங்களுக்கு பிடித்த நாளாகவும் அமையும். கோலம் போடும்போது பெண்கள் செருப்பு போன்றவற்றை அணியக்கூடாது. கோலம் நீங்கள் போட்ட பிறகு எங்கள் இரு கைகளையும் நன்றாக கழுவி பூஜை அறைக்கு சென்று மீண்டும் லட்சுமி தேவி அவர்களை மனதார வழிபட வேண்டும். நேராக துளசி மாடத்திற்கு வந்து விநாயகர் பெருமானை தலையில் இருந்து இருபுறமும் குட்டி 5 தோப்பு கரணங்கள் போட வேண்டும். மேலும் கோலங்கள் அனைத்தும் போட்டு முடித்த பிறகு ஒரு சிறிய பாத்திரத்தில் நீர் கொஞ்சம் ஊற்றி வைத்து கோலத்தின் அருகே பறவைகள் அந்த நீரை அருந்தும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏனெனில் பறவை வடிவில் இருக்கும் பட்சிநாதர் நீண்ட தூரம் செல்வதற்காக தாகம் தீர்க்க உங்கள் இல்லத்திற்கு வருகை தருவார் என்பதை குறிக்கும் செயலாகும். மேலும் கோலம் போடும்போது ஒரு சிக்கலான கோலம் என்றைக்கும் போட வேண்டாம். உங்களுக்கு நன்கு தெரிந்த கோலம் மட்டுமே போடுங்கள். நாம் காலையில் ஒரு சிக்கலான கோலம் போட்டு அதுக்கு சரியான முடிவு கிடைக்காமல் போனால் பெண்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள். மனதை கஷ்டப்படுத்தி கொள்ளாமல் ஒரு எளிதான கோலங்களை மட்டுமே பெண்கள் கையாள வேண்டும். இதனால் காலையில் ஒரு சிக்கல் ஏற்பட்டால் அந்த நாள் முழுவதும் அதனை பற்றி நினைத்து கொண்டு நகரும். மனதிற்கு பெரும் கஷ்டத்திலேயே ஏற்படுத்தும். எனவே நம் வீட்டில் உள்ள பெண்கள் கோலம் போடுவதை ஒரு சாதாரண நிகழ்வாக கருதாமல் நம் வீட்டில் ஒரு தெய்வம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அந்த தெய்வத்தை முறையாக நம் வீட்டில் நிரந்தரமாக இருக்கச் செய்வதற்காக நாம் செய்யும் வழிமுறை இதுதான் என்று உண்மை அறிந்து தினசரி கோலம் போடுவதற்கு முன்னால் இதனை அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.